கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவா அதிகாரம் 9 கேள்விகளும் பதில்களும். சகல ராஜாக்களும் ஒருமனப்பட்டு எதற்காக கூடினார்கள்? யுத்தம் பண்ண. யாரோடு யுத்தம் பண்ணுவதற்காக ராஜாக்கள் கூட்டம் கூடினார்கள்? இஸ்ரவேலர்கள் மற்றும் யோசுவா. தந்திரமான யோசனை பண்ணியவர்கள் யார்? கிபியோனின் குடிகள். கிபியோனின் குடிகள் யோசுவாவிடம் தங்களை யாரை போல காண்பித்தார்கள்? ஸ்தானாபதிகள். கிபியோனின் குடிகள் எப்படிப்பட்ட ரட்டு பைகளை வைத்திருந்தார்கள்? பழையவை. கிபியோனின் குடிகள் எப்படிப்பட்ட திராட்சை துருத்திகளை வைத்திருந்தார்கள்? பீரலும் பொத்தலும் ஆனவை. கிபியோனின் குடிகள் பிரயாணம் பண்ண எதை வாகனமாக பயன்படுத்தினார்கள்? கழுதைகள். கிபியோனின் குடிகள் எப்படிப்பட்ட பாதரட்சைகளை போட்டிருந்தார்கள்? பழுது பார்க்கப்பட்ட பாதரட்சைகள். பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு யோசுவாவிடம் வந்தவர்கள் யார்? கிபியோனியர். கிபியோனின் குடிகள் கொண்டு வந்த அப்பமெல்லாம் எப்படி இருந்தது? உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள். யார் யாரிடம் கூறியது? கிபியோனியர் யோசுவாவிடம். கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலர்களிடம் தங்களோடு டேஷ் பண்ணும்படி வேண்டினார்கள். உடன்படிக்கை. நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள். யார் யாரிடம் கூறியது? இஸ்ரவேலர் ஏவியரிடம். நாங்கள் எப்படி உங்களோடே உடன்படிக்கை பண்ணலாம் என்று இஸ்ரவேலர் யாரிடம் கேட்டார்கள்? ஏவியரிடம். கிபியோனின் குடிகள் யோசுவாவிடம் தாங்கள் யார் என்று கூறினார்கள்? நாங்கள் உமக்கு அடிமைகள். ஏவியர் எதை கேட்டு இஸ்ரவேலரிடம் வந்ததாக கூறினார்கள்? கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை. எஸ்போனின் ராஜா யார்? சீகோன். பாசானின் ராஜா யார்? ஓகு. ஏவியர் தங்களை யார் அனுப்பியதாக கூறினார்கள்? மூப்பரும் தேசத்து குடிகளும். ஏவியர் தங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் எதினால் பழசாய் போய் சென்று சொன்னார்கள்? நெடுந்தூரமான பிரயாணத்தினால். இஸ்ரவேலர்கள் கிபியோனியரிடம் இருந்து எவைகளை வாங்கினார்கள்? போஜன பதார்த்தம். இஸ்ரவேலர் எதை கேளாமல் கிபியோனியரின் போஜன பதார்த்தங்களை வாங்கினார்கள்? கர்த்தருடைய வாக்கு. கிபியோனியர்களிடம் சமாதானம் பண்ணியவன் யார்? யோசுவா. ஏவியரிடம் யோசுவா என்ன உடன்படிக்கை பண்ணினார்கள்? அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு ஆணையிட்டு கொடுத்தவர்கள் யார்? சபையின் பிரபுக்கள். கிபியோனியர் தங்கள் அயலார் என்று எத்தனை நாளைக்கு பிறகு இஸ்ரவேலர் அறிந்தார்கள்? 3 நாட்கள். எத்தனை நாள் பிரயாணத்தில் இஸ்ரவேலர் கிபியோனியரின் பட்டணங்களுக்கு வந்தார்கள்? 3 நாளில். ஏவியரின் பட்டணங்களின் பெயர்கள் என்ன? கிபியோன், கெபிரா, பெயரோத் மற்றும் கீரியாத் ஏயாரிம்.
சபையின் பிரபுக்கள் கிபியோனியருக்கு யார் பேரில் ஆணையிட்டு கொடுத்தார்கள்? தேவனாகிய கர்த்தர். சபையார் எல்லாரும் யார் மேல் முறுமுறுத்தார்கள்? பிரபுக்கள். எதை நிமித்தம் இஸ்ரவேலர் கிபியோனியரை உயிரோடே வைத்தார்கள்? ஆணை நிமித்தம். கிபியோனியரின் சபையார் எல்லாருக்கும் யாராயிருப்பார்கள் என்று பிரபுக்கள் கூறினார்கள்? விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும். கிபியோனியர் தங்களை என்ன செய்ததாக யோசுவா கூறினான்? வஞ்சித்ததாக. இஸ்ரவேலரின் நடுவில் குடியிருந்த கிபியோனின் குடிகள் என்ன சொல்லி இஸ்ரவேலரை வஞ்சித்தார்கள்? நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாயிருந்தவர்கள். கிபியோனின் குடிகளை விட்டு நீங்காத ஊழியம் எது? ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறதும் தண்ணீர் எடுக்கிறதும். கிபியோனியர் எதை நிமித்தம் இஸ்ரவேலருக்கு பயந்தார்கள்? தங்கள் ஜீவன். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம் என்று யோசுவாவிடம் கூறியவர்கள் யார்? கிபியோனின் குடிகள். யோசுவாவின் பார்வைக்கு எப்படி தோன்றுகிறதை தங்களுக்கு செய்யும்படி கிபியோனின் குடிகள் கூறினார்கள். நன்மையும் நியாயமும். யோசுவா கிபியோனியரை யார் கைக்கு தப்புவித்தான்? இஸ்ரவேலர். தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுதலும் தண்ணீர் எடுத்தலும் ஆகிய வேலைகளை செய்தவர்கள் யார்? கிபியோனியர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.